சமூக வலைதளங்களில் கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆகியுள்ள நிலையில் கூமாப்பட்டி குறித்து விருதுநகர் முன்னாள் ஆட்சியர் ஜெயசீலன் பதிவிட்டுள்ளார். உலக புகழ் கூமாப்பட்டியிலிருந்து என குறிப்பிட்டுள்ள அவர், வைரல் வீடியோவில் தலைவன் சொன்ன தகவல்கள் ரீல்ஸ்க்காக மட்டுமே என்றும், எதிர்காலத்தில் கூமாப்பட்டி கிராம சுற்றுலா வசதிகளுடன் மேம்பாடு அடையும் என எதிர்பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி தொடர்பான ரீல்ஸ் வைரலான நிலையில் தங்கள் ஊரில் சுற்றுலா தலத்திற்கான எந்த வசதிகளும் இல்லை என ரீல்ஸ் வெளியிட்டுள்ள இளைஞர் வேதனை தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். புலவு கட்டம் 5 வருஷமா முடங்கியிருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க, எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும், புலவு கட்டாமல என்ன நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் புலவு கட்டாம எப்படி இருக்குது அங்க களப்பணி பண்ணி பாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. தமிழகத்துல இருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு. அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு 5 வருஷமா புலகட்டம் முடங்கிருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. இங்க இருங்க, பெங்களூரு, திருச்சி, நாமக்கல், மதுரை எங்க தேடி வந்திருக்காங்க. ஆனா அவங்களே தேடி இன்னைக்கு சும்மா வெறுங்கையில போறாங்க. என்ன ப்ரோ, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு புலவு கட்டம் 5 வருஷமா முடங்கிருக்கு. ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. மேற்கொண்டு இந்த புலவு கட்டம் புதுப்பிக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. ஒன்னையும் புதுப்பிக்கிறாங்களா? இப்போ உலகத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் எங்க வரோம், குற்றாலம் ஊட்டி தானே போறோம். அதுக்கு நிகர அந்த கூமாப்பட்டி இருக்கு. இவ்வளவு சுற்றுலாத்தலத்துக்கு அத்தனை தகுதியும் தரமாயமா இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த ஊரை இது பண்ணாலும் ட்ரெண்டாம இருக்கோம்? ஏங்க சுற்றுலாத்தலமா இருக்கிற தகுதி இருக்குங்க கூமாப்பட்டிக்கு. நம்ம கூமாப்பட்டி, புலவு கட்டாம்பு, கோவிலாரிட்டாம்பு எல்லாமே சுற்றுலாத்தலமா அறிவிக்கணும். அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கி சுற்றுலா பயணிகள் இருப்பிட வசதி, நீர் வசதி, தண்ணி வசதி எல்லாம் கொண்டு வரணுங்க. எனக்கு தனிப்பட்ட விருப்பங்க. ஏன் ஊர் என்னோட அடையாளம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.